தமிழ் சித்திரை புத்தாண்டின் மன்மத வருடம் நாளை பிறக்கின்றது. தமிழ் சித்திரை புத்தாண்டு தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் தொகுப்பு அடுத்து. இந்து பண்பாட்டின் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றான புத்தாண்டு இலங்கையில் மாத்திரமன்றி தமிழர்கள் பறந்து வாழும் உலக நாடுகள் பலவற்றிலும் கொண்டாடப்படுகின்றது. ராசி மண்டல வலயத்தில் உள்ள மேச ராசியில் சூரியன் உதயமாகும் தினமே தமிழ் இந்துக்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது. சூரியன் மீண்டும் மேஷராசிக்கு வரும் வரையான காலம் ஒரு தமிழ் வருடம் எனவும் சோதிடம் கூறுகின்றது. இதற்கமைய ஜெய வருடம் நிறைவடைந்து புதிய தமிழ் வருடமாக நாளை மன்மத வருடம் பிறக்கின்றது. வாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் இருவேறு நேரங்களில் தமிழ் சித்திரை புத்தாண்டு நாளை மதியம் பிறக்கின்றது. தமிழ் ஆண்டுகளின் வரிசையில் 29வது ஆண்டாக மன்மத ஆண்டு பெயரிடப்பட்டுள்ளது. மன்மத வருடத்தின் பலன் வெண்பா. இந்த பலன் வெண்பாவிற்கு அமைய மன்மத ஆண்டு நன்மைகள் பல கிட்டும் ஆண்டாக அமைகின்றது. இந்த மன்மத ஆண்டிலே பலவிதமான நன்மைகள் நாட்டில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் கூட நன்மையும் தீமையும் கலந்த காலமாக காணப்படுகிறது. இந்த மன்மத ஆண்டிலே நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்களும் நாட்டிலே பல வகையான முன்னேற்றங்களும் தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமைகிறது. தமிழ் புத்தாண்டிலே குரு பகவான் 2 முறை பெயர்ச்சி அடைகிறார். ஜூலை மாதம் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிங்க ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். டிசம்பர் 20ஆம் தேதி அதிசாரமாக வேகமாக சிங்க ராசியிலே இருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறார். ராகு பகவானும் கேது பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிங்க ராசிக்கும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறார்கள். எல்லாருடைய பலன்களும் காலத்துக்கு காலம் மாறி இந்த வருடத்திலே நல்லது தீமை எல்லாமே எல்லா மக்களுக்கும் ஓரளவு சமமாக நடக்கூடியதாக இருக்கிறது.